நமஸ்காரம். நீங்கள் 60 வயசில் இருக்கீங்களா? இல்லை அதுக்கு மேலே இருந்தாலும் சரி, இதுவரையும் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸு எடுக்கலை அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்காகத்தான் இந்த சீனியர் சிட்டிசன் மெடிக்ளைம் பாலிசி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சாதாரணமாக இன்சூரன்ஸுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா சின்ன வயசில் தான் எடுப்பாங்க. 60 வயசுக்கு மேலே யாருமே இன்சூரன்ஸ் என்ட்ரி ஆக முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாது. 60 வயசு மேலே உள்ளவங்களுக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட இந்த சீனியர் சிட்டிசன் மெடிக்ளைம் பாலிசி நியூ இந்தியாவால் உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னாக்க, லோ ப்ரீமியம் மிக குறைந்த ப்ரீமியம், காப்புத்தொகை அதிகம், டே கேர் ட்ரீட்மெண்ட். சாதாரணமாக ஹெல்த் பாலிசியில் டே கேர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நாட் அலவுட். ஆனால் இதில் அவங்களுடைய வயசு காரணத்தை உத்தேசித்து டே கேர் ட்ரீட்மெண்ட் அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் அதை நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கோபேமெண்ட் அப்படின்னா ஒன்றுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10,000 வரலாம் எனக்கு நான் கிளைம் நானே பண்ணிக்கிறேன், அதுக்கு மேலே இருக்கும்போது நான் கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கம்பெனிக்கும் நமக்கும் உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மாதிரி நம்ம கோபேமெண்ட்டுக்கு அவைல் பண்ணும்போது நமக்கு ப்ரீமியத்தில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். கேஷ்லெஸ்ஸாகவும் பண்ண முடியும். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா நீங்கள் கேஷ்லெஸ், நீங்கள் பாட்டி கார்டை கொடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வர வேண்டியதான். இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம நான் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம முன்னாடி பில்லை கட்டிட்டு அந்த பில் எல்லாத்தையும் கொண்டு நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனியில் சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வித்தின் ஒரு 15 டேஸில் நமக்கு அந்த பேமெண்ட் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். சரி, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் எது, நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம பாலிசி எடுத்தோடனே நமக்கு ஒரு பாலிசி காப்பி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த பாலிசியில் நம்மளுடைய விலாசம், நம்ம விலாசம் கொடுத்துருப்போம். அந்த விலாசத்துக்கு பக்கத்தில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது, எவ்வளோ தூரத்தில், எந்தெந்த ஊரில் என்னென்ன ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு இருக்கும். அதை தவிர டோல் ஃப்ரீ நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பரையும் அவைல் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதில் என்னென்ன கொடுக்குறாங்க, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்மளை டாக்டர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி 30 நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுலேருந்து அதுக்கு முன்னாடி 30 நாள் என்ன பண்ணியிருக்கோமோ அது ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலை விட்டு போனதுக்கப்புறம், ட்ரீட்மெண்ட் எடுத்து முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சில எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாம் 60 நாள் வரையும் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் 100% சம் அஷ்யூர்டு ஃபுல்லாக நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். ஆயுஷ் அப்படின்னா ஏ ஃபார் ஆயுர்வேதிக், ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி அண்ட் எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி. இந்த 5 விதமான மருத்துவ சிகிச்சை முறைகளை நம்ம எது வேணாலும் நம்ம அவைல் பண்ணிக்க முடியும். நம்ம எடுத்துருக்கிற சம்மஸோடு ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். மாடர்ன் ட்ரீட்மெண்ட் அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. மென்டல் இல்னஸ், அதாவது மனதளவில் பாதிக்கிறது, அதுக்கு நம்ம போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா 25% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு அலோவ் பண்ணுறாங்க. கிரேஸ் பீரியட் 30 நாள். ப்ரீமியம்
நம்ம பே பண்ணுறதுக்கு 30 நாளில் வந்து நமக்கு கிரேஸ் பீரியடு கொடுக்குறாங்க. பாலிசி பீரியட் வந்து 1 வருஷம். இப்போ 1 வருஷம் பாலிசி பீரியடு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அதுலேருந்து 30 நாள் வரை நமக்கு வந்து கிரேஸ் பீரியடு இருக்குது. அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ளே நம்ம வந்து பணத்தை கட்டணும். அப்படி இல்லைன்னா பாலிசி பிரேக்கப் ஆகிடும். கேன்சலேஷன், இப்போ நம்ம பாலிசி வந்து பண்ணிட்டோம், எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதில் வந்து வேண்டான்னு ஒரு வேறு கம்பெனிக்கு நம்ம மாறணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். 15 டேஸ்க்குள்ளே பண்ணிக்கணும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதாவது நம்மளே பணத்தை செலவிச்சுட்டு பணத்தை வந்து அதுக்கப்புறம் பில்லை கிளைம் பண்ணி வாங்குறது. அடுத்தது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் போனால் ஆட்டோமேட்டிக்காக கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட். நீங்கள் போய் நம்மளுடைய கார்டை நம்ம கொடுத்து பாலிசி நம்பர் நம்ம டீட்டெயில்ஸ் சொன்ன உடனே கம்பெனி வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. கம்பெனி வந்து நமக்கு பணத்தை கொடுத்துரும். அடுத்தது டே கேர் ட்ரீட்மெண்ட். சாதாரணமாக பொதுவாக டே கேர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸில் அவ்வளோவா இருக்காது. ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருந்தால் தான் நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும். ஆனால் இது வந்து இந்த வயது காரணமாக இவங்களுக்கு வந்து டே கேர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டே கேர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம காலையில் நம்ம போகிறோம், ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டு அது மாதிரி எடுத்துக்கிறோம், திருப்பி சாயந்தரம் வந்துடுறோம். அது மாதிரி தொடர்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் வர சொல்லுவாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் தங்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த எக்ஸ்பென்ஸையும் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும். ஆனால் ரீஇம்பர்ஸ்மெண்ட் தான் பண்ண முடியும். கோபேமெண்ட் வந்து இதில் வந்து 10,000 ரூபா வரலும் அலோவ் பண்ணுறாங்க. 10,000 ரூபா வரையிலும். இப்போ 9,000 ரூபாய் நம்ம போகிறோம், ஒரு ட்ரீட்மெண்ட்டு ஹாஸ்பிட்டலில் 1 நாள் தங்குறோம், 2 நாள் தங்குறோம், 9,000 ரூபா பில் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனி வந்து எதுவும் நம்ம இந்த கோபேமெண்ட் அவைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்து அதை பண்ணிக்கணும். இல்லை ஒரு 28,000 ரூபாய் ஆகுது அப்படின்னா 10,000 ரூபாயை கழிச்சிட்டு மீதி 18,000 ரூபாயை வந்து கம்பெனி வந்து கொடுக்கும். இந்த கோபேமெண்ட் அவைல் பண்ணுறதுனால நமக்கு என்ன அப்படின்னா ப்ரீமியத்தில் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அடுத்தது ஆம்புலன்ஸ் சார்ஜ் 1% ஆஃப் த சம் அஷ்யூர்டு கொடுப்பாங்க. வெயிட்டிங் பீரியட் சாதாரணமாக 30 நாள். சில டிசீசஸ்க்கு வந்து 18 மாதம், இன்னும் வேறு டிசீசஸ்க்கு வந்து 36 மாதம். 3 விதமான வெயிட்டிங் பீரியடு இருக்குது. அடுத்தது குமுலேட்டிவ் போனஸ். இந்த வருஷம் நம்ம ப்ரீமியம் கட்டுறோம், இந்த வருஷத்தில் நமக்கு எந்த விதமான ஒரு கிளைமும் நமக்கு ஏற்படலை அப்படின்னா அடுத்த வருஷம் நம்மளுடைய சம் அஷ்யூர்ட்லேருந்து 5% வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அதாவது நம்மளுடைய சம் அஷ்யூர்ட் ஏற்கனவே நம்ம இப்போ 1 லட்சம் எடுத்திருந்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம வந்து 1,05,000 ரூபாய்க்கு நம்ம எலிஜிபிள் ஆகிடும். இது மாதிரி 30% வந்து நம்மளால் வந்து அவைல் பண்ணிக்க முடியும். 30% குமுலேட்டிவ் போனஸ் அவைல் பண்ணிக்க முடியும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப். இப்போ 4 வருஷம் தொடர்ந்து நம்ம எந்த விதமான கிளைமும் நம்ம பண்ணலை அப்படின்னா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் வந்து அலோவ் பண்ணுறாங்க. அவங்க கம்பெனி பே பண்ணிடும். இந்த பாலிசியில் உள்ள என்ட்ரி ஆகும்போது நம்மளை மெடிக்கல் செக் பண்ணி தான் நம்ம உள்ளே போக முடியும். மெடிக்கல் செக்கப் பண்ணும்போது நமக்கு டயாபிட்டிஸ் இல்லது ஹைப்பர் டென்ஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நீங்கள் கட்டணும். அடுத்தது ரீஇம்பர்ஸ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பில்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பில்லு, நம்ம பணம் கட்டினத்துக்குள்ள ரசீது, நம்மளை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ண அந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டாக்டருடைய ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் டாக்டருடைய கன்சன்ட்டான ஒரு லெட்டர், அப்புறம் நம்மளுடைய கிளைம் ஃபார்ம், நம்மளுக்கு ஐடென்டிக்காக ஆதார் கார்டு, நம்மளுடைய பாலிசி, நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, இதெல்லாம் நம்ம கொண்டு போய் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் ஒரு 15 டேஸ்க்குள்ளே அந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்து பேங்க்கில் கிரெடிட் ஆகிடும். சேஞ்ச் ஃப்ரம் ஒன் ஹாஸ்பிட்டல் டு அனதர். இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். சில டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போகும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் என்ன எக்ஸ்பென்ஸு செலவாச்சோ அந்த எக்ஸ்பென்ஸும் பண்ணிக்கலாம். புதுசாக போகிற ஹாஸ்பிட்டலில் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதோ அதையும் நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்தது
போர்ட்டபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் நம்ம வந்து பாலிசி எடுத்திருக்கோம். அதுலேருந்து நம்ம வேறு ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த மாதிரி நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். அதை விட அதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ பழைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் நமக்கு வந்து ஒரு 2 வருஷம் நம்ம வெயிட்டிங் பீரியட் வச்சுருக்கோம், எந்த விதமான கிளைம் பண்ணாமல் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த 2 வெயிட்டிங் பீரியட் வந்து இதில் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். சில டிசீஸ்க்கு வந்து இப்போ 4 வருஷம் வெயிட்டிங் பீரியடு, 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடு அப்படிலாம் கொடுக்கும்போது அந்த வெயிட்டிங் பீரியடு லாஸ் ஆகாமல் நமக்கு இருந்தது அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கிரெடிட். இந்த பாலிசிக்கு யார் எடுக்கலாம்? 60 வயசு பூர்த்தியான யார் வேணாலும் எடுக்கலாம். 80 வயசு வரலும் தான் எடுக்க முடியும். 80 வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த பாலிசியை வந்து எடுக்க முடியாது. ஆனால் 80 வயசுக்கு மேலே நம்ம எத்தனை வயசு வரலும் உயிரோடு இருந்தாலும் இந்த பாலிசியை வந்து ரினியூ பண்ணிக்க முடியும். இதில் வந்து இப்போ ஹஸ்பண்ட் வந்து ப்ரப்போசராக இருக்கார், அவருக்கு 60 வயசாகிடும். அடுத்தது ஸ்பௌஸும் ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க ஒரு 58 வயசில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த பாலிசியில் வந்து உள்ளே வர முடியாது. இல்லை அவங்களும் 60 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் 60 வயசுக்கு மேலே இருந்தால் தான் 2 பேரும் சேர்ந்த மாதிரி இந்த பாலிசியில் எடுக்க முடியும். ஹஸ்பண்டுக்கு 60 வயசு மேலே, ஆனால் ஒய்ஃபுக்கு 60 வயசுக்கு கம்மி அப்படின்னா இந்த பாலிசியில் என்ட்ரி ஆக முடியாது. என்ட்ரி ஆகிறதுக்கு 60 வயசு கண்டிப்பாக பூர்த்தி ஆகிருக்கும். டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க. கோபேமெண்ட் நம்ம அவைல் பண்ணோம் அப்படின்னா 10% நம்மளுடைய கட்ட வேண்டிய ப்ரீமியத்துலேருந்து நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபேமிலி டிஸ்கவுண்ட், ஒய்ஃபு ப்ளஸ் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னா 10% வந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். சம்மர்ஷூட் எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னா 1 லட்சம் எடுக்கலாம். அடுத்த கேட்டகரி வந்து 1.5 லட்சம் எடுக்கலாம். 1 லட்சத்துக்கு நமக்கு 4447 ரூபாய் ப்ரீமியம் வருது. 1.5 லட்சத்துக்கு 6607 ரூபாய் ப்ரீமியம் வருது. இது வந்து வருஷ ப்ரீமியமாக தான் நம்ம வந்து கட்ட முடியும். இப்போது லேட்டஸ்ட்டு ஜிஎஸ்டியில் கொண்டு வந்த மாற்றங்கள் படி ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு நோ டேக்ஸ். அதனால் இந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியான ப்ரீமியம். 4447 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் கூட கிடையாது. அதனால் அவசியம் இந்த பாலிசி வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டு பாலிசி. இந்த பாலிசியை நீங்கள் யாரும் இதுவரை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த வயசுக்கு வந்து 60 வயசுக்கு மேலே நமக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. அதை தவிர இப்போ வந்து பெற்றோர்களுக்காக டாக்டர்ஸோ சன்கள் மாதிரி யார் வேணாலும் எடுத்து கொடுக்க முடியும். அவங்களாவும் செல்ஃபாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பெற்றோர்களுக்காக இவங்களாவும் எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது டேக்ஸ் பெனிஃபிட்டும் இதில் இருக்கும். அது 80Cயில் வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே ஆகிருக்கணும், 24 வருஷம் 24 மணி நேரம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கி இருக்கணும். அப்புறம் ப்ரீமியம் வந்து ஆனுவல் ப்ரீமியமாக தான் நம்ம வந்து கட்ட முடியும். நமக்கு வந்து சாதாரணமாக வெயிட்டிங் பீரியட் வந்து 30 டேஸு. இப்போது இன்றைக்கி ப்ரீமியம் கட்டுறோம், இன்றைக்கி சாயந்தரமே நம்ம வந்து இப்போ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டு ஏற்படுது நமக்கு அப்படின்னா, இல்லை நம்ம கட்டிட்டு கீழே மாடிப்படியிலேருந்து கீழே தவறி விழுறோம், கட்டிட்டு போகிறோம், கீழே மாடிப்படியிலேருந்து கீழே தவறி விழுறோம், அதனால் ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்படுது, அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்டாக இருந்தால் 30 நாள் வந்து வெயிட்டிங் பீரியட். அதுக்கப்புறம் கிரேஸ் பீரியட் வந்து 30 நாள் கொடுக்குறாங்க. இந்த பாலிசி இதுவரையும் ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வந்து 60 வயசுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து எப்போதுமே உள்ள அலௌடு கிடையாது. இப்போது வந்து இதுக்காக சீனியர் சிட்டிசனுக்காக இந்த பாலிசி வந்து அவைல் பண்ணப்பட்டிருக்கு. ஹெல்த் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறிக்கிட்டே போகுது. அவசியம் நீங்கள் இதுவரையிலும் நீங்கள் அந்த பாலிசி எதுவும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாலிசியை பற்றி
அவைல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் அல்லது இன்னும் விவரம் ஏதாவது வேணும் அப்படின்னா, நான் வந்து நியூ இந்தியா இன்சூரன்ஸோட ஆத்தரைஸ்டு ஏஜெண்ட்டு. என்னுடைய ஃபோன் நம்பர் 6382038834. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணால் எப்போவும் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து எங்கிட்ட தயங்காமல் கேட்கலாம். அவசியம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதோட மற்றவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஒரு நல்ல பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கோம். அடுத்த வீடியோவில் உங்களை இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நமஸ்காரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.